ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாம்பரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாபா சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாபா சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், கருவேப்பிலை, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், 1 கப் தயிர், பச்சை மிளகாய் 10, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி. நம்ம ஹைவேஸில் இருக்கிற தாபாஸில் சில்லி சிக்கன் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது சைனீஸ் சில்லி சிக்கன் கிடையாது, எந்த ஒரு சாஸும் ஆட் பண்ணலை. தயிர் பச்சை மிளகா மட்டும் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா கீறி விட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. 1 கப் தயிர், உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா சூடு ஏறவும் சோம்புத்தூள் போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்புத்தூள் பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம கருவேப்பிலை, உப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நாம் ஊற வச்சுருக்க பச்சை மிளகா தயிர் மிக்ஸை போட்டு நல்லா கிளறிக்கிறலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பச்சை மிளகாய் தயிர் இது ரெண்டும் சேர்ந்து சிக்கனில் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சிக்கன் வேகட்டும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கொத்தமல்லி இதழ்களை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ் வேகட்டும். பச்சை மிளகா தயிர் மிக்ஸ் ரெடி பண்ணுறப்ப நம்ம 2 விதமாக பண்ணலாம். பச்சை மிளகா நம்ம கீறி விட்டு விதையை எடுத்துட்டோம்னா மீடியம் காரமாக இருக்கும். இன்னொன்று பச்சை மிளகாவில் டூத் பிக்ஸ் வச்சு அங்கங்கே குத்தி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா நல்லா காரமாக இருக்கும். இப்போ நம்ம தாபா சில்லி சிக்கன் ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம தாபா சில்லி சிக்கனை நம்ம சப்பாத்தி பூரி இதுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்லாம்.